Hello friends. இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம கருணக்கிழங்கு வச்சு குழம்பு செய்ய போறோம். கருணக்கிழங்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி இருக்கும். சேனக்கிழங்கு கொஞ்சம் பெருசா இருக்கும். இது பாத்தீங்க அப்படினா கொழுக்கட்டை சைஸ்ல இருக்கும். இது பிடி கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வச்சு தான் குழம்பு செய்ய போறோம். இது வந்து அரிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை சாப்பிட மாட்டாங்க. உடம்புக்கு பாத்தீங்க அப்படினா ரொம்ப குளிர்ச்சி. இந்த வெயில் சீசன்ல எல்லாம் இந்த மாதிரி குழம்பு சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம மூலத்துக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. இது எப்படி குழம்பு செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பாத்தீங்க அப்படினா மீன் குழம்பு சாப்பிடுற மாதிரி அவ்வளவு சுவையா இருக்கும். இது எப்படி அரிக்காம குழம்பு செய்யறதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம இந்த கருணக்கிழங்க வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து வேக வச்சுக்க போறோம். வேக வைக்கிறது பாத்தீங்க அப்படின்னா குக்கர்ல வேக வச்சுக்கலாம். குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருக்கேன். இப்ப கிழங்கு நல்லா கழுவி எடுத்ததை உள்ள சேர்த்துக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 கிலோ அளவு நான் எடுத்திருக்கேன். இந்த கிழங்கு பாத்தீங்க அப்படின்னா வாங்கினதும் உடனே சமைக்காம புதுசா சமைக்காம கொஞ்சம் வந்து ஒரு 2 வாரம் போல வச்சிருந்து அதுக்கப்புறம் சமைச்சிங்க அப்படின்னா அவ்வளவா அரிக்காது. இப்ப கிழங்கு உள்ள சேர்த்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் போல கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்ப அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நெல்லிக்காய் சைஸ்ல கொஞ்சமா புளி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு புளிய நம்ம கரைக்க போறது இல்ல. இதை அப்படியே உள்ள சேர்த்துக்க போறோம். இந்த மாதிரி உள்ள சேர்க்கறதுனால பாத்தீங்க அப்படின்னா இது வந்து மக்காம நாக்கு அரிக்காம நல்லா வந்து இருக்கும். இது வெந்துருமா அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வெந்துரும். நான் வெந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன். குக்கர்ல 2 விசில் வச்சுக்கலாம். விசில் வரட்டும். அதுக்கப்புறம் கிழங்கு வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி காமிக்கிறேன். குழம்புக்கு நம்ம வறுத்துக்கலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடாயிருச்சு. இதுல 1 டீஸ்பூனுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இதுல மல்லி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வறுத்துட்டு நம்ம அரைச்சு செய்ய போறோம். அதனால நான் முழு மல்லி சேர்த்துக்கிறேன். இதுல 3 டீஸ்பூனுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 பேர் சாப்பிடலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு. காரத்துக்கு 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏத்த அளவுக்கு நீங்க போட்டுக்கலாம். இப்ப இதுல கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு குறைவா சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்ப இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் போல இந்த மாதிரி கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். குழம்பு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காகும் அதுக்காக. இப்ப இதை ஒரு மிதமான தீயில வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வேற பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப மாத்திட்டு அதே கடாயை வச்சாச்சு. வெங்காயம் வதக்கிறதுக்காக அதுக்கு 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு நல்லா இருக்கும். இல்ல அப்படின்னா நீங்க பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்ப இந்த வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் கலந்து விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வரும்போது இப்ப இதுல ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸ்ல கட் பண்ணிருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்ப தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆற வச்சு இதை அரைச்சி எடுத்துக்குவோம். இப்ப முதல்ல வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா மிளகா மல்லி, இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சி ஜார்ல போட்டுக்கலாம். இது கூடவே பாத்தீங்க அப்படின்னா 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கி இருக்கேன். இதையும் உள்ள சேர்த்துக்கலாம். தேங்காவை வறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த சமயத்துல உள்ள சேர்த்து அரைச்சுக்கலாம். இதை கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நைஸா அரைச்சு எடுத்துட்டு வரேன். இப்ப பாத்தீங்க அப்படின்னா பிரஷர் தீர்ந்துருச்சு. இப்ப எடுத்துக்கலாம். கிழங்கு பாருங்க நல்லா வெந்தது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. கிழங்கு தோல் எல்லாம் சுருங்கி இந்த மாதிரி உங்களுக்கு வெந்தது நல்லா தெரியுது பாருங்க. புளி சேர்த்தா வேகாது அப்படின்னு நினைப்பீங்கிறதுக்காக தான் நான் எடுத்து காமிக்கிறேன். நல்லா வெந்துருச்சு. இதை நல்லா தோல் எல்லாம் உரிச்சிட்டு குழம்பு பண்ணலாம். இப்ப குழம்பு தாளிக்கிறதுக்காக நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூனுக்கு சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெய் சூடாயிருச்சு. இப்ப வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இப்ப கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுல ஒரு 10 வெந்தயம் போல சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமா சேர்க்க கூடாது. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை உடைச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10 பல் பூண்டை வந்து உரிச்சிட்டு வச்சிருக்கேன். முழுசா தான் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியா நறுக்கி இருக்கேன். அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க, நல்லா இருக்கும்.
இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்திலே கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு. இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை உள்ள சேர்த்துக்கலாம். மசாலா அரைக்கும் போது நல்லா நைஸாவே அரைச்சிருங்க, அப்பதான் குழம்பு நல்லா இருக்கும். இப்ப மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி உள்ள சேர்த்துக்கலாம், தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நீங்க அரைச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சமயத்துல சேர்க்க வேண்டாம். நான் மஞ்சள் தூள் போடாம அரைச்சிட்டேன், அதனால இப்ப சேர்த்துக்கிறேன். கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா புளி சேர்த்துக்க போறோம். புளி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன லெமன் சைஸுக்கு நான் எடுத்துட்டு புளி தண்ணிய கரைச்சு வச்சிருக்கேன். இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். புளி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன். புளிப்பெல்லாம் உங்களுக்கு ஏத்த அளவுக்கு நீங்க குழம்புல சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கலந்து பார்த்துக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த சமயத்துல கலந்து வச்சுக்கலாம். காய் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சுட்டோம் இல்லையா, அதனால ரொம்ப தண்ணி மாதிரி குழம்பு கூட்டி வைக்க வேண்டியது இல்லை. இப்போ இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சரியா இருக்கும். உப்பு புளிப்பு எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம கருணைக்கிழங்க நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ண கருணைக்கிழங்க உள்ள சேர்த்துக்கலாம். நீங்க இது மாதிரி கட் பண்ணாம கையால பிசைஞ்சு விட்டு கூட சேர்த்துக்கலாம். நான் இது மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது உள்ள சேர்த்துக்கலாம். புளிப்பு உப்பு எல்லாமே சரியா இருக்கு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு நம்ம மூடி போட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷமா நல்லா கொதிச்சிருக்கு. இப்ப பாருங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லா திக்கா இருக்கு, எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த குழம்பு பாத்தீங்க அப்படின்னா செஞ்ச அன்னைக்கு விட அடுத்த நாள் தான் ரொம்ப நல்லா இருக்கும். மீன் குழம்பெல்லாம் பழசாக நல்லா இருக்கும் இல்லையா, அது மாதிரி ரொம்ப சுவையா இருக்கும். இப்போ இதுல கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெல்லம் சேர்க்கும் போது குழம்பு பாத்தீங்க அப்படின்னா நல்ல ருசியா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேர்த்துக்குங்க. கடைசியா மல்லி இலைக்கு பதிலா இந்த மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை தூவிட்டாலும் நல்ல மணமா இருக்கும். இதே மாதிரி கருணைக்கிழங்கு குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னுமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்க. தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.